உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க தானே அந்த ஆஸ்திரேலியன் டிஷ் பண்ணீங்க? யா ஆக்சுவலி ஐ லவ் ஆஸ்திரேலியன் ஃபுட். அதனால தான் சென்னை அண்ட் ஆஸ்திரேலியன் கொலாபரேஷன்ல ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணோன்னு டிசைட் பண்ணேன். ஆமால, உங்க ஃபியூச்சர் கோல் அதானே சொல்லிருக்கீங்கல்ல. நைஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ so மச். அப்புறம் ஐயோ மறந்துட்டு பாருங்களேன், இவங்க உங்களுக்கு தெரியுமா? ஹாய். இவங்க உங்களுக்கு தெரியும் தானே? இவங்க தான் அன்னபூர்ணி மெஸ்ஸோட. தெரியும் தெரியும், அந்த 20 ரூபீஸ்க்கு சாப்பாடு போடுறாங்கல்ல, அந்த பொண்ணு தானே? ஹலோ கண்டஸ்டன்ட்ஸ், எல்லாரும் ஸ்பாட்டுக்கு சீக்கிரம் வாங்க. தமயந்தி, ஷூட் ஆரம்பிக்க போறாங்க போல இருக்கு. வாங்க போலாம். வாங்க தமயந்தி. ஹலோ தமயந்தி, நீங்க மட்டும் ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. சரி, நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரனோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிடலாம். ஓகே. நீ அங்க இருந்து ஃபோக்கஸ் மட்டும் கரெக்டா வை. ஓகே. யா ஓகே ஷூர். எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் அவங்கவங்க வொர்க் ஸ்டேஷன் போங்க. ஹலோ, 20 ரூபீஸ். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யாரு? என்னையா கேக்குறீங்க? பின்ன என்ன, உன் பக்கத்து வீட்டுக்காரனை பத்தியா கேட்டுட்டு இருக்கேன்? இங்க நீ தானே நின்னுட்டு இருக்க, இல்ல வேற யாராவது நிக்கிறாங்களா? என்ன பாத்துட்டு இருக்க? இது என்னோட இடம். நீ போய் வேற எங்கேயாவது நில்லு, போ. கிளம்பு. உங்க இடமா? தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கேன், இது ஏன் இடம். கிளம்பு. இங்க நின்னாதான் கேமரா வியூஸ் நல்லா இருக்கும்னு என்ன நிக்க சொல்லிருக்காங்க. நீ வந்து நின்னுட்ட, வேற எங்கேயாவது ஓரமா போய் நில்லு. கேமராக்கு தெரியாம போய் நில்லு, போ. கிளம்பு. தமயந்தி, ஏன் அங்கே நிக்கிறீங்க? போய் உங்க பிளேஸ்ல போய் நில்லுங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க? நம்ம என்ன தப்பு பண்ணோம்? ஹாய் தமயந்தி, ஐம் சேகர். நீங்க ரொம்ப நல்லா சமைப்பீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ. எல்லாரும் உங்க வொர்க் ஸ்டேஷன்ல நின்னுட்டீங்களா? நெக்ஸ்ட் நம்ம ஷோவோட டாப் மோஸ்ட் செஃப்பான நலனை வெல்கம் பண்ணிடலாமா? வெல்கம் மிஸ்டர் நலன். Hello sir. Hi Nalan. Hello madam. வெல்கம். Hi. ஹாய் சார். Okay, shall I go to my workstation sir? Yeah, please. Thank you. Go on. சத்தியம்னா நாங்க கேக்குற கேள்விக்கு உண்மையான பதில மட்டும் தான் சொல்லணும். உண்மையை சொல்ல வேண்டான்னு நீங்க நினைச்சீங்கன்னா சவால தேர்ந்தெடுக்கலாம்.
அப்படி சவாலை சூஸ் பண்ணா இங்க இருக்கிற மத்த கண்டெஸ்டன்ட்ஸ் என்ன சொன்னாலும் அதுக்கு நோ சொல்லாம செய்யணும். which means டான்ஸ் ஆட சொன்னாலும் டான்ஸ் ஆடணும், பாட்டு பாட சொன்னாலும் பாட்டு பாடணும், என்ன சொன்னாலும் செய்யணும். எல்லாம் ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எடுத்ததும் நானா? ப்ளீஸ் ப்ளீஸ் நலன் சார், நீங்களே சவாலை சூஸ் பண்ணுங்க. ஆமா சார், நீங்க சவாலை சூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாருமே நீங்க சத்தியத்தை சொல்ல மாட்டீங்க, சவாலை தான் ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறாங்க, விருப்பப்படுறாங்க. பட் நீங்க என்ன செலக்ட் பண்ண போறீங்க? இவங்க எல்லாருக்கும் உங்க டான்ஸை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. போங்க நலன், நீங்க என்ன சூஸ் பண்ண போறீங்க? சாரி, ஐ எம் சூசிங் சத்யம். அவரு சத்தியம்ங்கறாரு. சோ நலன் சார் சத்தியத்தை சூஸ் பண்ணிருக்காரு. அவரை கேள்வி கேட்க போறது யாரு? நான் கேக்குறேன். சங்கவி உங்ககிட்ட ஏதோ கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. என்ன கேட்க சொல்லிடலாமா? சார், கேக்குறேனேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. சேச்சே, தப்பாலாம் நினைக்க மாட்டேன், கேளுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் லவ்வர் யாரு? நினைச்சேன் நீங்க இந்த क्वेश्चन தான் கேட்க போறீங்கன்னு. அதே மாதிரி கேட்டுட்டீங்க. சொல்லுங்க மிஸ்டர் நலன், உங்க ஃபர்ஸ்ட் லவ் யாரு? சத்தியம் சூஸ் பண்ணிருக்கீங்க, சோ பொய் சொல்லக்கூடாது, பாத்துக்கோங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க நலன். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். கம் ஆன் நலன். ஏன் சார் யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. சொல்லுங்க சார். நானா? சொல்லுங்க சார் சொல்லுங்க. ஓகே ஓகே சொல்லுங்க நலன் சார். ஓகே, எல்லாருக்கும் சொல்றேன். என்னோட முதல் காதலி இல்ல, இப்ப வரைக்கும் இருக்கிற ஒரே காதலி அவதான். அவ வெறும் காதலி மட்டும் இல்ல, தேவதை. சின்ன வயசுல என்னை காப்பாத்தி எனக்கு உயிர் கொடுத்தவ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.